சில சமயங்கள்ல பட்டினியாவே இருந்திருக்கிறாங்க. சில சமயங்கள்ல சாப்பாடு ஆக்கி வீட்டுல வச்சு சாப்பிடலாம்னு உட்கார்ந்து இருப்பாங்க. மிஸ்கின் வந்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சில நேரம் இவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாங்க. ஒரு யாசகன் வந்தாரு, எங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஹசன் ரலியல்லாஹு மகனை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட 6 திருகங்கள் கொடுத்துருக்கிறேன், 6 திருகம் வெள்ளிக்காசு, அதுல ஒரு வெள்ளிக்காசு வாங்கிட்டு வாப்பான்னா. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஹசன் மகன்கிட்ட சொன்னாங்களா, அம்மாட்ட போய் ஒரு காசு வாங்கிட்டு வாண்டாங்க. நேரா வீட்டுக்கு போனாரு. அம்மாட்ட போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு போய், அப்பா பாப்பா ஒரு காசு வாங்கிட்டு சொன்னாரு, 6 காசு கொடுத்துருக்காங்களாமா உங்கள்கிட்ட, ஒரு காசு வாங்கிட்டு சொன்னாங்கன்னு. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுங்களா, பாப்பா மாவு வாங்குறதுக்காண்டி கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டாங்களாம். இதை சொன்ன உடனே ஹசன் ரலியல்லாஹு நேரா வந்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், பாப்பா அம்மா வந்து நீங்க மாவு வாங்குறது கொடுத்தீங்களா அந்த காசை, அதை கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்படியா, அந்த 6 காசையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 கொடுத்துருந்தா மிச்சம் 5 இருக்கும். அந்த 6 காசையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்களாம். ஹசன் ரலியல்லாஹு போனாங்களாம், வாப்பா 6 காசையும் கேட்டாங்கன்னாங்க. 6 காசையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 6 திருகங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே வந்த யாசகருக்கு கொடுத்து நீங்க போங்கன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வழியா ஒருத்தர் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தாராம். ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தவர் கேட்டாராம், ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா, நான் விற்கலான் இருக்கிறேன். அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இருந்த 6 காசையும் கொடுத்துட்டேன், என்கிட்ட இல்ல, நான் ஒட்டகம் வேணா கடனா தரேன், நீங்க வாங்கிட்டு அப்புறம் வித்துட்டு எனக்கு என்ன செய்யுங்க, கடனை அடைச்சிருக்கேன். அப்படியா, அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, கொடுங்கண்டா. எவ்வளவுன்னு கேட்டா 140 திருகங்கள். 140 திருகங்கள் என்கிட்ட இல்ல, ஆனா நான் அந்த கடனா வாங்கிக்கிறேன் என்று வியாபாரத்தை முடிச்சுக்கிறாங்க. கடனா வியாபாரம் வாங்கி 140 திருகத்தை அந்த ஒட்டகத்தை அங்க கட்டி போட்டு போயிடுங்கன்ட்டாங்களா அவரு. அந்த வியாபாரி வந்தவர் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு போயிட்டாரு. அலி ரலியல்லாஹு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொருத்தர் அதே வழியா வந்தாரு, வந்து கேட்டாரு, ஒட்டகத்தை விலையை கேட்டாரு, என்ன விலையா, யாருது இது, விற்கிறீங்களான்னு கேட்டார். என்னது தாங்க ஒட்டகம், 200 ரியாலுங்க, 200 திருகங்க, 200 திருகம் வித்துக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்கிறேன், 200 திருகத்தை எண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அவர். 140 திருகத்தை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. 60 திருகத்தை எடுத்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்ட கொண்டு போய் 60 திருகம் கொடுத்தாங்களாம். ஒரு திருகம் கேட்டேன், நீ கொடுக்கல, நான் 6 திருகத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன். மன் ஜாஅ பில் ஹஸனா அஸர் அம்சாலிகா. அல்லாஹ் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் 1 கொடுத்தால் 10 தருவான் என்று சொல்லுகிறான். மன் ஜாஅ பில் ஹஸனா, நீங்க ஒரு ரூபாய் தர்மம் செய்தால் அஸர் அம்சாலிகா, அது மாதிரி 10 காசுகளை அல்லாஹ் கொடுத்துருவேன், கொடுத்துட்டான், பார்த்துக்கிட்டியான்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல சொல்லி அங்கலாய்த்து போனார்கள் என்று வரலாறு.